ஹாய் ஹால். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வாழைத்தண்டா ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படி சொல்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது ப்ரௌன் ஆனதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு 4-5 வரமிளகா, அதுக்கப்புறம் புளி, இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை உளுத்தம்பருப்பு பொரியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதங்க விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாழைத்தண்டு நமக்கு சீக்கிரமாக கருப்பாயிடும் இல்லையா, அப்படி ஆகாமல் இருக்க கட் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லையா, கொஞ்சமாக தண்ணியில் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுலேயும் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டு வச்சோன்னா கருப்பாகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு தனியாலாம் நம்ம எதுவும் எண்ணெய் விட வேண்டாம். அதுக்கு பதில் வாழைத்தண்டுலேயே நமக்கு நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். சூப்பராக வாழைத்தண்டு வெந்து ஒரு அழகான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். தோசை கூட சாப்பிட்டோன்னா செம்மையாக